இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் இவ்வளோ தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸோட பேசிக் சின்டாக்ஸ் அண்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேயா? ஸோ இதில் எப்படி வந்து நம்ம இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப்பை போட முடிஞ்சதோ அதே மாதிரி ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பை போடலாம். அதுக்கு பேர் தான் நெஸ்டட் லூப்ஸ். இஃப்க்கு இருந்த மாதிரியே தான் இங்கேயும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேயா? ஸோ நெஸ்டட் லூப்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ இது எங்கே நம்மளுக்கு தேவைப்படும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மல்டிலைன் கமெண்ட்டில் நம்மளுக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை வரைகிறேன். ஓகே? ஸோ 1 1 2 1 2 3. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ எனக்கு வந்து n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கணும். ஓகேயா? என்டர் n அப்படின்னு சொல்லிட்டேன். இது n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஓகே? ஸோ n = 1னா இதை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். n = 2னா இதையும் 2 லைன் பிரிண்ட் பண்ணணும். n = 3னா 3 லைன். n = 4னா 4 லைன். இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டே போகணும். ஸோ இதான் நம்மளோட ரெக்வயர்ட் கொஸ்டின். ஸோ இதை எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நெஸ்டட் லூப்ஸை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், இந்த லூப்பை வச்சு n நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கான இதை முதல்ல பண்ணலாம். இதை நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ ஃபார் I in range of எது வரைக்கும் n வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஓகே? ஆனால் இந்த n-னா 0லேருந்து ஆரம்பித்து n-1 வரைக்கும் பண்ணும். நம்மளுக்கு அது வேண்டாம். அதனால் 1லேருந்து ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் வேல்யூ நான் சொல்கிறேன். எண்டிங் வேல்யூ என்ன, நம்மளுக்கு n வரைக்கும் வேணும். ஸோ இங்கே n+1ன்னு சொல்கிறேன். ஏன் n+1? n-1 வரைக்கும் தான் பண்ணணும். ஸோ இங்கே n வேல்யூ வந்து நம்ம ஒரு கூட்டிக்கு சொன்னோன்னா அது குறைக்கிறப்ப கரெக்டாக n வரைக்கும் நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ஐயை பிரிண்ட் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு இங்கே ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ n = சும்மா ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ 4ன்னு கொடுத்தோன்னா 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் 4ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையானது பிரிண்ட் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்போ இது பிரிண்ட் ஆகுது. இது ஒரு லூப். ஓகே, ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு முதல் லைனில் 1 மட்டும், அடுத்த லைனில் 1 2, அடுத்த லைனில் 1 2 3 இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து முதல் லைனுக்கு 1ஆக இருக்கணும், அடுத்த லைனுக்கு 2ஆக இருக்கணும், அடுத்த லைனுக்கு 3 இந்த மாதிரி பண்ணிட்டே போனால் தான் வரும். ஸோ இது வந்து அந்த ஒரு ரோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு வெளியில் நம்ம இன்னொரு லூப் போட போகிறோம். ஏன்னா இதே ப்ராசஸை நம்மளுக்கு n டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு n ரோஸ் வேணும், கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார் இன்னொரு ஒரு வேரியபிள் இங்கே கொண்டு வரோம், j அப்படின்னு சொல்லிட்டு இன் ரேஞ்ச் ஆஃப் n அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த லூப் வந்து இது உள்ளே வருதுனால நான் அது செலக்ட் பண்ணி ஒரு டேப் அமுக்கிறேன். அப்போ அதுக்கு உள்ளே வர மாதிரி மாறிடுது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல j இருக்கு இல்லையா, இந்த n+1க்கு பதிலாக நான் இங்கே j+1 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்களேன். 4 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ முதல்ல 1, அடுத்து 1 2, அடுத்து 1 2 3 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் முடிஞ்சோன்னா நான் ஒரு எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ 1 1 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் j வேல்யூவோட ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ ஜேயோட இனிஷியல் வேல்யூ வந்து 0 அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம இதுக்கும் 1, n+1 அப்படின்னே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். 4ன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வருது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஜேயோட ஸ்டார்டிங் வேல்யூ என்ன, ஜேயோட ஸ்டார்டிங் வேல்யூ இப்போ 1. ஓகே, இப்போ உள்ளே வரும். ஃபார் I in range of 1, 1+1. ஸோ 1, 1+1 ரேஞ்சில் கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரேஞ்சில் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ -1. இங்கே எண்டிங் வேல்யூ 1+1 போட்டால் 2 வருது, -1 போட்டால் 1. ஸோ 1, 1னா இருக்கிறதே ஒரு நம்பர் தான் 1. ஸோ அதனால் இந்த லூப் ஒரே ஒரு தடவை ரன் ஆகும். அந்த ஒரே ஒரு தடவை ரன் ஆனால் அப்புறம் நம்ம 1-ஐ பிரிண்ட் பண்ணுறோம். அதோட இந்த லூப் முடிஞ்சுது. இந்த லூப் முடிஞ்சோன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். அப்போ என்ன நடக்கும், இந்த எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு எண்ட் ஆர்குமெண்ட் இருக்கும். அந்த எண்ட் ஆர்குமெண்ட் டிஃபால்ட்டாக என்ன பண்ணும், அடுத்த லைன் போகும்.
ஸோ இந்த மாதிரி எம்டியாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னா அது தானாகவே அடுத்த லைன் போகும். ஓகேயா? ஸோ நம்ம இப்போ 1 மட்டும் பிரிண்ட் பண்ணி அடுத்த லைன் போயிருக்கோம். இப்போ ஜே வேல்யூ 2 இருக்குது. ஓகே, இப்போ ஜே வேல்யூ 2, இந்த இடத்துல ஜேக்கு பதிலாக 2ன்னு போடுறோம். ஸோ 2 + 1 3. 1,3னா என்ன அர்த்தம்? 2 வரைக்கும் தான் போகும். ஸோ இப்போ ஐ வேல்யூ வந்து 1 பிரிண்ட் பண்ணும், ஒரு ஸ்பேஸ் விடும். திரும்ப அடுத்த இட்ரேஷன் போகும். இப்போ ஐ வேல்யூ வந்து 2, இப்போ என்ன பண்ணும்? 2 பிரிண்ட் பண்ணும், ஸ்பேஸ் வரும். திரும்ப போகும் ஐ வேல்யூ 3. ஆனால் இப்போ ரேஞ்சில் வரல, ஸோ வெளியில் வந்து அடுத்த லைன் போகுது. இப்போ ஜே வேல்யூ போய் இப்போ ஜே வேல்யூ 3 வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஜே வேல்யூக்கும் ஐ வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரன் ஆகிறது கூடிக்கிட்டே போகுது. ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு நெஸ்டட் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம நெஸ்டட் லூப்ஸ்னு சொல்கிறோம். ஏன்? லூப்புக்குள்ளே ஒரு லூப் இருக்குது. ஸோ அதனால இதை நெஸ்டட் லூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இந்த ஜே வேல்யூவை இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி தான் பண்ணணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. இதோட ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் பார்ப்போம். ஓகே, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நான் வந்து n அப்படின்னு சொல்கிறேன். உள்ளுக்குள்ளேயும் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் நான் n அப்படின்னு சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு ஸ்டார் மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, இங்கே வந்து நான் எண்ட் வேல்யூ வந்து ஒன்றுமே கொடுக்கல. அண்ட் இந்த ஃபார் முடிஞ்சோன்னே நான் ஒரு எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து இப்போ இந்த வேல்யூ வேண்டாம். ஓகே, ஸோ நான் அதையும் கமெண்ட் பண்ணிட்டேன். நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் 4ன்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா, ஒரு 4x4 ஸ்கொயர் பிரிண்ட் ஆகுது. இதே இது நான் இங்கே 10ன்னு கொடுக்குறேன். 10x10 ஸ்கொயர் பிரிண்ட் ஆகும். ஓகேயா? ஸோ இந்த கான்செப்ட் எப்படின்னா, இந்த ஒரு லைனை வந்து இந்த லூப் 10 தடவை பிரிண்ட் பண்ணுது. ஓகேயா? ஸோ உங்களுக்கு 10 ஸ்டார் ஒரு லைனில் கிடைக்கிது. இதே மாதிரி 10 லைனுக்கு பண்ணுன்னு இந்த ஃபார் லூப் சொல்லுது. ஸோ ஒவ்வொரு ரோலையும் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத இது சொல்லுது. எத்தனை தடவை அதே மாதிரி ரோஸ் க்ரியேட் பண்ணணுங்கிறத வெளியில் இருக்க லூப் சொல்லுது. ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். லூப்புக்குள்ளே லூப் எப்போ போட்டாலும் அதை நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபார் லூப் தான் உள்ளே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு வைல் லூப்பும் கொடுத்து அதுக்கு ஒரு கண்டிஷனை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்பயும் இதை நெஸ்டட் லூப்ஸ் தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இதை தான் வந்து நம்ம நெஸ்டட் லூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸை வந்து முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து அட்வான்ஸ்டான டேட்டா டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி இதெல்லாம் அட்வான்ஸ் டேட்டா டைப்ஸ், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.